மாமா பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஆக்சுவலி திவ்யா ஃப்ரெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். அவளாக வந்து அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் திவ்யா ஃப்ரெண்ட். அவர் ஆக்சுவலி நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடவே பழகிடுச்சு. அவர் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. நீட்காக இந்த பே பண்ணது அப்போலேருந்தே வந்து ஒரு ஃபீல் வரும்ல, நம்மளுக்காக இருக்காரு, நம்மளுக்காக பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போலேருந்து மாமா அப்படின்னு கூப்பிடணுன்ட்டு ஆசை. நான் பார்த்ததுலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் பேர்னா அது அவங்க தான். எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அந்த லவ் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்தாலும் அதை தாண்டி உடச்சி இப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா திவ்யா இஸ் அ கிரேட் பர்சன். நாங்க 2 பேரும் ஐடியா இருக்கு மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு லைட்டா ஷாக்கா தான் இருந்துச்சு. சீக்கிரமா சொல்லி அவ ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து நாங்க 2 பேருக்கு ஐடியா இருக்கு, நீங்க மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றா. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வந்து 3 நாட்டுமே தான் போடணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. சரி இவன் ஃபாலோ பண்ணுவானா மாட்டானான்னு தெரியும். அந்த பதட்டத்திலேயே இருந்தேன். என்ன பண்ண போகிறானோ தெரியல. ப்ராக்டிஸ்லாம் பண்ண வச்சேன் இப்படிதான் கட்டணும்ன்ட்டு. எப்பயுமே நீ என் சிஸ்டர், ஓகேவா? நீ எனக்காக எப்பயுமே இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் உனக்காக எப்பயுமே இருப்பேன். பத்திரமா இரு. சரி சரி ஹல்வா இல்லை அவளுக்கு கேட்டால் போதும் எனக்கு. சரி ஹல்வா 16 செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ்க திவ்யா.